இந்தியர்களின் வீடுகளில் பல லட்சம் டன் அளவுக்கு தங்கம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த தங்கம் பெரும்பாலும் லாக்கர்களிலும் வீடுகளிலும் பயன்படுத்தப்படாமல் கிடக்கிறது. இதனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கோ உற்பத்திக்கோ வேலைவாய்ப்பிற்கோ அந்த தங்கம் நேரடியாக எந்த பயனையும் தருவது இல்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மத்திய அரசு கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.0 என்ற புதிய திட்டத்தை கொண்டுவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 ஆண்டிற்குள் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மக்கள் வீட்டில் வைத்திருக்கும் தங்கத்தை வங்கிகளில் ஒப்படைத்து அதற்கு பதிலாக வட்டி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்துவது. சில தகவல்களின்படி இந்திய குடும்பங்களிடம் சுமார் 30,000 டன் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இந்த தங்கத்தை பொருளாதார சுழற்சிக்குள் கொண்டு வந்தால் வெளிநாடுகளில் இருந்து புதிய தங்கத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை குறையும். இதனால் இந்தியாவின் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும். அதே நேரத்தில் வங்கிகளுக்கு கூடுதல் நிதி வலிமையும் கிடைக்கும். மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண தங்க திட்டம் அல்ல, நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மிக முக்கியமான முயற்சியாக இதை பார்க்கிறது. இந்தியா உலகிலேயே அதிக அளவில் தங்கம் வாங்கும் நாடுகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான டன் தங்கம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதற்காக பில்லியன் டாலர் அளவில் அந்நிய செலாவணி செலவாகிறது. மக்கள் வீட்டில் இருக்கும் தங்கமே பொருளாதார பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் இறக்குமதி என்பது குறையும். அதனால் வர்த்தக பற்றாக்குறையும் குறையும். இது இந்திய ரூபாயின் நிலைத்தன்மைக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என்றும் அரசு கருதுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சேகரிக்கப்படும் தங்கத்தை சுத்திகரித்து நகை தயாரிப்பு நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மீண்டும் பயன்படுத்த முடியும். இதனால் நாட்டிற்குள் இருக்கும் தங்க வளமே மீண்டும் சுழற்சியில் வரும். இதனால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். தங்கத்துறையில் முதலீடுகள் அதிகரிக்கும். உள்நாட்டு தொழில்களுக்கும் ஊக்கம் கிடைக்கும். மேலும் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் தங்கத்தை வங்கியில் ஒப்படைத்தால் திருட்டு அல்லது பாதுகாப்பு குறித்த கவலையும் குறையும். அதோடு வட்டி வருமானமும் கிடைக்கும் என்பதால் மக்களுக்கும் இது ஒரு கூடுதல் நன்மையாக இருக்கும். இருப்பினும் இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டுமெனில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக வேண்டும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்து. கடந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட கோல்டு மானிட்டைசேஷன் திட்டத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. காரணம், தங்கத்தின் தூய்மை, பரிசோதனை, நகைகளை உருக்க வேண்டிய நடைமுறை, மக்களின் உணர்வு பூர்வமான பிணைப்பு போன்றவை. இந்த முறை அவற்றை எளிமைப்படுத்தி அதிக வட்டி, விரைவான சேவை மற்றும் வெளிப்படையான நடைமுறைகளுடன் கொண்டு வந்தால் மக்கள் அதிக அளவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 திட்டம் வெறும் தங்க திட்டமாக இல்லாமல் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும், அந்நிய செலாவணியை சேமிக்கவும், நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்தவும் உதவும் முக்கியமான பொருளாதார சீர்திருத்தமாக மாறுமா என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது.